பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆரவ் கூட தனியாக பேசணும் அப்படின்ட்டு ஓவியா அழுகுறாங்க. ஆனால் ஆரவ் வந்து ரொம்ப பந்தா பண்ணிட்டு என்ன சீன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறியா அப்படின்னு ஓவியாவை பற்றி திட்டுறாரு. ஓவியா அவ்வளோ கெஞ்சியும் ஆரவ் ரொம்ப ஓவராக பண்ணதுனால ஓவியா கடைசியில் பொறுமையை இழந்து கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறாங்க. அடுத்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் ரைஸா, ஓவியா, பிந்து மாதவி, காயத்ரி, ஜூலி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பிந்து மாதவியும் ஜூலியும் வந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்போ ஓவியா வந்து ஜூலி அடுத்த லிரிக் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜூலி வந்து எனக்கு அந்த லைன் மறந்து போச்சு அப்படிங்கிறாங்க. உடனே ஓவியா வந்து அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கிற, அப்பப்போ மறந்துடுற, என்ன ஜூலி அப்படின்னு கிண்டலாக சிரிக்கிறாங்க. ஓவியம் ஜூலியும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் காயத்ரி உள்ளே வந்துட்டு எங்களுக்கு மறக்கிற மாதிரி நடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஜூலி அப்படின்னு கிண்டலாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஓவியம் வந்து இனிமேல் மறக்காத ஜூலி அப்படின்னு சொல்கிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் மறுபடியும் காயத்ரி வந்து உனக்கு இது தேவையா அப்படின்னு ஜூலி அடிச்சு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே ரைஸா வந்து இவங்க கூட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. உடனே ஓவியம் வந்து பேசவே கூடாதா அவ்வளோதானா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ரைஸா கிட்ட. வழக்கம் போல காயத்ரியும் ஜூலியும் வந்து ஓவியாவை பற்றி ஜென்ஸ் ரூமில் போய் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜென்ஸ் ரூமில் பார்த்தீங்கன்னா ஆரவ், வையா, புரி, சக்தி 3 பேர் இருக்காங்க. அப்போ ஆரவ் வந்து காயத்ரிட்டி ஜூலிட்டி சொல்கிறாரு, ஓவியா என்ன பேசினாலும் கண்டுக்காதீங்க, அவனை சுத்தமாக மதிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜென்ஸ் ரூமில் ஆரவ் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டைனிங் டேபிள் கிட்ட இருந்த ஓவியா வந்து மகிழ்ச்சி அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. எது எப்படியோ ஆரவுக்கு டைம் சரியில்லைன்னு மட்டும் தெரியுது. ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஓவியா சோகமாகவே தான் இருந்தாங்க, நிறைய அழுதாங்க. ஆனால் இன்னைக்கு ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரொம்ப ஹாப்பியாக பழையபடி ரிவெஞ்ச் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவியா இந்த மாதிரியெல்லாம் ரிவெஞ்ச் கொடுத்து பேசினா தான் வந்து இந்த கும்பல் கூட தாக்கு பிடிச்சி இருக்க முடியும். கண்டிப்பாக இன்னைக்கு எபிசோடில் வந்து பழைய துருன்னு இருக்கிற ஓவியாவை கண்டிப்பாக பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.